உங்களை முதலமைச்சராக அவர்கள் பாதுகாக்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள், ஆதரவு அளிக்கிறார்கள்ங்கிறதுக்காக நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிமுக கட்சியை, திராவிட கொள்கைகளை, நீங்க சொல்றீங்களே தன்மானம், அந்த தன்மானத்தை எல்லாம் அடகு வச்சுட்டு நீங்க இந்துத்துவ கொள்கைகளுக்குள்ள போயிட்டீங்களா? சரி, இது கூட கடந்த காலம். நீங்க அந்த தப்பை செஞ்சீங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல, திருப்ப தேர்தலில் எடுக்கல. இப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமியே பேசினார் இல்லையா பல இடங்கள்ல, நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கலாம், ஆனால் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராக அந்த கட்சி செயல்பட்டால் எதிர்த்து குரல் கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். யாருங்க பேசினாங்க? தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக பாஜக செயல்பட்டால் இந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பொறுக்க மாட்டான் சொன்னீங்கல்ல. நான் நன்றி விசுவாசத்துக்காக அவங்களோட கூட்டணி வச்சுட்டேன்னா, அப்ப நாளைக்கு அந்த நன்றி விசுவாசத்தால வருகிற தேர்தலில் நீங்கள் உங்கள் கூட்டணி மீண்டும் வென்றால், சிறுபான்மையினர் நலனை எதிராக பாஜக செயல்பட்டால் நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு பாஜகவுக்கு அடக்கமாக இருப்பீர்கள் என்று சிறுபான்மையினர் உங்களை பார்த்து அச்சப்பட மாட்டாங்களா? திராவிட கொள்கைகளுக்கு எதிரான, திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிரான மத்திய பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தால், நீங்கள் நன்றி விசுவாசத்துக்காக பாஜகவிடத்துல கைகட்டி வாய்போத்தி நிற்கிறீர்கள். அதனால உங்களுக்கு வாக்களிக்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா?